சித்தி உனக்கு கேக்க தவிர வேற எதுவுமே பண்ண தெரியாதா? அப்படின்னு போன வருஷம் எங்க அக்கா பையன் என்னைய பார்த்து கேட்டான். அவன் அப்படி கேட்டனாலே உடனே என்ன பண்ணிட்டேன், சிஸ்லிங் ப்ரௌனி வந்து பண்ணி குடுத்துருந்தேன். அ இந்த டைம் வந்தப்பயும், "சித்தி நீ போன வருஷம் பண்ணி குடுத்தல சிஸ்லிங் ப்ரௌனி, அதே வந்து இந்த டைமும் வந்து பண்ணி குடு" அப்படின்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போறப்ப பட்டுக்கோட்டையிலேருந்தே வந்து ப்ரௌனி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்துட்டு போயிட்டேன். வீட்ல இருக்க நண்டு சுண்டோ மொத்தம் 3 பேரு. ஆனா என்கிட்ட இருக்க சிஸ்லிங் ப்ரௌனி பிளேட்டு ஒண்ணே ஒண்ணு தான். இதுல எவனுக்கு மொதல்ல குடுத்தாலும் மீதி இருக்க பின்னாடி இருக்க 2 பேர் வந்து என்னைய உரிச்சு தள்ளிருவானுங்க. ஸோ வேற வழி இல்லாம என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, வாங்கடா உங்களுக்கு வந்து ஃபேமிலி சிஸ்லிங் ப்ரௌனி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி 3 பேருக்கும் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு ப்ரௌனி வந்து அதே பிளேட்லயே வந்து வச்சு, கொஞ்சமா வந்து சாக்லேட் கனாஷ், ஐஸ்கிரீம் திருப்பி சாக்லேட் கனாஷ் வந்து போட்டு குடுத்துருந்தேன். 2வது இந்த பிளேட் வந்து நான் ரொம்ப வந்துட்டு ஹீட்லாம் வந்து பண்ணல. குழந்தைங்களுக்கு குடுக்குறனால வந்துட்டு ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்து இது பண்ணியிருந்தேனே. அவனுங்களும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஃபுல்லா காலி பண்ணிட்டான். என் பையனா ப்ரௌனினா தெறிக்கடிச்சு ஓடுவான். ஆனா இது குடுக்கவும் அவனையும் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டுருந்தான். அதுக்கப்புறமாட்டி எங்களுக்கெல்லாம் வந்துட்டு பிளேட் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஓவர் ஹீட் பண்ணி தான் வந்து பண்ணியிருந்தேனே. போன டைம் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்து வெனிலா ஐஸ்கிரீம்ல ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.